அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகெங்கிலும் உள்ள தமிழ் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல மாலை நேரத்திலே பணிவான வந்தனம். இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட ஒரு செய்தியானது வள்ளலாரும் சங்கராச்சாரியாரும். வள்ளலார் காலத்திலே ஒரு சங்கராச்சாரியார் இருந்திருக்கிறார். அந்த சங்கராச்சாரியார் மயிலாப்பூரம் மடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவருக்கு சமஸ்கிருதத்திலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படியான சமஸ்கிருதம் கற்றறிந்த பெரும் புலவர்கள் யாராவது இந்த மயிலாப்பூரிலோ சென்னையிலோ இருக்கிறார்களா என்று அங்கிருந்த மடத்திலே உள்ள சீடர்களை கேட்கும்போது அவர்களில் ஒருவர் சொல்லுகிறார், ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ராமலிங்க சுவாமிகள் என்று அழைப்பார்கள். சமஸ்கிருதத்திலும் சரி தமிழிலும் சரி மிகவும் மேன்மையான ஒரு புலமை பெற்றவர் என்று சொல்ல சங்கராச்சாரியார் அவரை அழைத்து கொண்டு வரும்படி தன் சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அதன்படி சீடர்கள் சென்று எழுகிறத்தரு வீராசாமி பிள்ளை வீட்டிலே தங்கியிருந்த வள்ளல் பெருமானிடத்திலே சங்கர மடத்தினுடைய அழைப்பை சொல்லுகிறார்கள். சரி, வருகிறோம் என்று சொல்லி வள்ளலாரும் அவருடைய சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியாரும் சங்கர மடத்திற்கு வருகிறார்கள். வந்து கொஞ்ச நேரத்தில் உலக விஷயங்களை பற்றி ஒரு 10 நிமிடங்கள் சங்கராச்சாரியாரும் வள்ளலாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு சங்கராச்சாரியார் தனக்கு சந்தேகம் வந்த அந்த வடமொழி நூலை எடுத்து கொடுத்து வள்ளல் பெருமானிடத்திலே இதற்கு ஒரு தக்க விளக்கங்களை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். சங்கராச்சாரியார் சரி என்றதை வாங்கி பார்த்து ஒரு 4-5 பக்கங்களை தள்ளி பிரட்டி பார்த்துவிட்டு அவருக்கு அதில் உள்ள நுட்பமான செய்திகளுக்கு சில சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அத்தோடு தன்னுடைய மாணவராகிய தொழுவூர் வேலாயுதனார், அவருக்கு தலையும் மாணாக்கர், வள்ளலாரையே சோதனை செய்து தனக்கு இவர் தமிழ் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்தானா, இலக்கண இலக்கியங்களிலே மேலானவரா என்றெல்லாம் சந்தேகப்பட்டு தன்னுடைய வீட்டிலேயே பழைய காலத்து ஏடுகளைப் போல 6 மாதம் அதை போட்டு பிரட்டி எடுத்து எதையோ எழுதி கொண்டு வந்து வள்ளலார் நெடுங்காலில் விழுந்து, சுவாமி, இந்த ஏடுகளெல்லாம் என்னுடைய வீட்டிலே இருந்தது, அதனை அங்கிருக்கிறவர்கள் இது சங்க காலத்து ஏடு போல் இருக்கிறது, உங்களிடத்திலே கொண்டு போய் கொடுத்து அதை சரிமாறுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லி இந்த ஏடுக்கட்டை வள்ளல் பெருமானிடத்திலே கொடுக்கிறார்கள். அவர் அதை வாங்கிய ஒரு 4-5 ஏடுகளை பிரட்டி பார்த்துவிட்டு பிச் என்று சொல்லி தூக்கி எரிந்து விடுகிறார்கள். என்னங்கானம் சங்க காலத்து புலவர்கள் எழுதிய ஏடுகளில் இவ்வளவு இலக்கண பிழைகள் இருக்காது, எவனோ ஒன்றும் தெரியாத கத்துக்கூட்டி இதை எழுதியிருக்கிறான் என்று சொல்லி ஒரே போடாக போடுகிறார். உடனே தொழுவூர் வேலாயுத முதலியார் வெடவெடத்து போகிறார். வள்ளல் பெருமானிய திருப்பாதங்களிலே சரணமையா என்று விழுந்து, இது அடியேன் செய்த பிழை, எனக்கு கொஞ்சம் தமிழ் படித்தவன் என்ற கர்வம் இருந்ததினாலே எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று இந்த அடிநாயேன் தெரியாதபடிக்கு இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்தருளுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் கால்களிலே விழுந்து கெஞ்சுகிறார். வள்ளல் பெருமான் அதை பற்றி ஒன்றும் பரவாயில்லை, இது நம்முடைய மாணவன் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தாய் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அரவணைத்து மாணவராக சேர்த்து கொள்கிறார். அவர்தான் வள்ளல் பெருமானுக்கு தலைமை மாணாக்கர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதே போல சமஸ்கிருதத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் ஆக 4-5 பாஷைகளிலே பேசக்கூடியவர். வள்ளலாரை விட 4-5 வயது கம்மியாய் உள்ளவர். அப்படிப்பட்ட அறிவாளியாகிய தொழுவூர் வேலாயுத முதலியாரையும் கூட அழைத்து கொண்டு சங்கர மடத்துக்கு வள்ளல் பெருமான் வருகிறார்கள்.
அவரிடத்திலே பேசி கொண்டிருக்கும் போதுதான் பாதி நல்ல நல்ல செய்திகளுக்கெல்லாம் ஏடிலே இருந்து எடுத்து உபமான உபமாயங்களோடு வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டு நமது சீடரிடத்திலே கொடுத்து மேற்கொண்டு ஐயாவுக்கு சொல்லுங்கள் ஐயா என்று சொல்லி அவரிடத்தில் ஏடுகளை ஒப்படைக்கிறார். பயபக்தியோடு வாங்கி கொண்ட நம்முடைய வேலாயுதனார் அருமையாக அங்கே உள்ள நிரடான சமஸ்கிருத வார்த்தைகளுக்கெல்லாம் தகுந்த பொருளை சொல்லி திருப்திப்படுத்துகிறார் சங்கராச்சாரியாரை. அவருக்கு சங்கராச்சாரியாருக்கு ஒரே பெரிய வியப்பு. வள்ளலார் சொல்வதை விட இவர் அழகாக சொல்லுகிறாரே என்று சந்தோஷப்பட்டு சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்ததையா என்று சொல்லுகிறார்கள். சரி, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி இவர்கள் பெறப்படும் போது சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், உங்களுடைய தமிழ் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் எங்களுடைய பாஷையாகிய சமஸ்கிருதம்தான் எல்லா மொழிகளுக்கும் பிறப்பிடமாகிய தாய்மொழி என்று சொல்லுகிறார். உடனே வள்ளலார் பெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? சந்தோஷமுங்க, ரொம்ப நல்லதுங்க, உங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் தாயாகவே இருக்கட்டும். உங்கள் தாயாகிய சமஸ்கிருத மொழிக்கு எங்கள் தமிழ் தந்தை மொழியாகட்டும். எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு தந்தை என்பவர் இல்லாவிட்டால் சிறப்பு இல்லை அல்லவா? ஆகையினாலே எங்களுடைய தமிழ் மொழி உங்களுடைய தாய்மொழி என்று நீங்கள் சொல்லப்பட்ட சமஸ்கிருதத்துக்கு தந்தை மொழியாக இருக்கட்டும் என்று சொன்ன உடனே சங்கராச்சாரியார் உள்பட சங்கர மடத்தில் இருந்த அத்தனை பேருமே வாயடைத்து நின்று போனார்கள். பதில் சொல்ல முடியாதல்லவா அதற்கு? எந்த தாயாய் இருந்தால் என்ன? ஒரு தகப்பன் இல்லாவிட்டால் தனி சிறப்பு அந்த தாய்க்கு எப்படி வரும்? ஆகையினாலே சமஸ்கிருதம் உங்கள் தாய்மொழி என்று எடுத்துக்கொண்டால் எங்கள் தமிழ் தந்தை மொழி என்று ஒரு செய்தியை அங்கே பதிவு செய்கிறார்கள். சங்கராச்சாரியர் உள்பட திகைத்து நிற்கிறார்கள். சரி, நாங்கள் வருகிறோம் ஐயா என்று விடை பெற்று கொண்டு தங்களுடைய இல்லத்துக்கு வள்ளல் பெருமான் விடுகிறார். வந்த பிறகு யோசனை பண்ணி பார்க்கிறார். ஆக அதில் இவர் இந்த தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு உரை எழுதி சங்கராச்சாரியாருக்கு மேலும் இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத பற்றினை நீக்க வேண்டும். அந்த சமஸ்கிருதத்தை விட எத்தனையோ வழிகளில் இந்த தமிழ் சிறந்தது என்று வள்ளல் பெருமான் ஒரு உரையை எழுதுகிறார்கள். அந்த பெருமான் அருளிய அந்த உரையானது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் 21/8/1897 தமிழ் என்று பிராக்கெட் செய்து அதிலே ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளால் எழுதப்பட்டது என்னும் தலைப்புச் செய்தி போட்டு அச்சிடப்பட்டு வெளியானது முதலிலே. பின்னர் இரண்டாவது முறையாக 1913 ஜூலை இதழிலும் தமிழ் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் எழுதியது என்று அந்த சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையிலே, மாத பத்திரிகையிலே அச்சிடப்பட்டு வெளியாகின. இது ராமலிங்கர் வரலாறு என்ற நூலிலே சன்மார்க்க தேசிகன் ஊரநடிகள் அவர்களால் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கத்தை அதிலே ஊரநடிகளார் அவர்கள் சிறப்பாக பதிவிட்டிருக்கிறார்கள். அன்பர்கள் படித்து பார்த்து அதை சந்தோஷப்படலாம். ஊரநடிகளுடைய வள்ளலார் வாழ்க்கை வரலாறு என்னும் நூலில் 127, 131 ஆகிய 2 பக்கங்களிலே ஊரநடிகளுடைய அந்த விளக்கம் அதிலே வருகிறது. வள்ளல் பெருமான் இந்த உரையை முடிக்கும் போது தமிழ் பாஷையே அதி சுலபமாக சுத்த அனுபூதியை நமக்கு கொடுக்க முடியும், மற்ற எந்த பாஷைகளினாலும் அது இயலாது என்று ஒரு பதிவு செய்கிறார். இறை இன்பத்தை காட்டுவிப்பதும் இறை இன்பத்திற்கு கூட்டுவிப்பதும் இந்த தமிழ் பாஷையே என்று பெரியோர் சொல்ல அவர்களது அனுபவம் அதுவே ஆகும். ஆகையினாலே தமிழே இறை இன்பத்தை கொடுப்பது என்பதை சீர்காழி தாண்டவராயரும் விளக்கியுள்ளார் என்று
பெருமான் அதிலே குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த தமிழ் பாஷைக்கு வள்ளலார் எழுதிய அந்த உரையானது இன்றளவும் மாறுபாடின்றி எல்லா தமிழ் மக்கள் அறிஞர்களாலும் போற்றப்படுகிறது. அது தமிழ் என்ற சொல்லுக்கு வள்ளலார் இட்ட உரை என்று நம்முடைய ஊரநடிகள் பதிப்பிலும் சுத்த சன்மார்க்க சங்க அன்பர்களுடைய மற்றையொரு பதிப்பிலும் அது பதிவாகி இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் இன்றைக்கு என் மனதிலே பட்டதினாலே அதை சொல்லுகிறோம். இன்றைய தலைப்பு வள்ளலாரும் சங்கராச்சாரியாரும். இன்று வரைக்கும் கூட அநேக மக்கள் இந்த சமஸ்கிருதமாகிய இந்த பாஷை, இந்த சொல் இன்றைக்கு நடைமுறையில் யாரும் பேசுவதில்லை. அந்த பாஷை அருகி போய்விட்டது. நீராறும் கடலுடுத்த என்ற பாடல்களிலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம் சமஸ்கிருத பாஷையானது இன்றைக்கு நடைமுறையிலே இல்லை. ஒரு செத்துப்போன பாஷையாகத்தான் கருதப்படுகிறது. எந்த சமஸ்கிருதம் யார் படிக்கிறார்கள்? யாருடைய வீட்டிலே, ஆரியர்கள் வீட்டிலே யாராவது சமஸ்கிருதம் பேசுகிறார்களா? இல்லை. அது எங்கும் பேசப்படுவதில்லை. ஒரு சில இடங்களில் அதை கவிதைகளாக, நூல்களாக மக்கள் படிப்பதற்கு அதை எழுதி வைத்திருக்கிறார்களே ஒழிய இன்றைக்கு நடைமுறையில் தமிழ் பாஷை தம்முடைய தமிழகத்தில் பேசுவதைப் போல சமஸ்கிருத பாஷை எங்கும் பேசப்படவில்லை. தெலுங்கு நாட்டிலே தெலுங்கு பேசுகிறார்கள், மலையாளத்திலே மலையாளம் பேசுகிறார்கள், கன்னடத்திலே கர்நாடகத்திலே அந்த கன்னட பாஷையை பேசுகிறார்கள். நம்முடைய தமிழ் பாட்டிலே நாம் தமிழ் பேசுகிறோம். இதுபோல ஒரு மாநிலத்திலாவது சுத்தமான ஆரிய பாஷை என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்கிருதம் குடும்பமாக பேசப்படுகிறதா என்று பேசும் பாஷையாக அது இருக்கிறதா என்றால் அநேகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். செத்துப்போன ஒரு பாஷைக்கு இன்றைக்கு அதை தூக்கி நிறுத்துவதற்கு மீண்டும் அதற்கு பல கோடி ரூபாய்களை ஒதுக்கி இன்றைக்கு மத்திய அரசு அந்த சமஸ்கிருத பாஷைக்கு புத்துயிர் கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்து இந்திய நாடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழோ தனித்து இயங்கக்கூடிய வல்லமை உள்ளது. எந்த பாஷைகளினுடைய எழுத்துக்களையும் எடுத்து தமிழிலே சேர்த்து கொண்டு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ கட்டமரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாஷை ஆங்கிலத்திலே இல்லை. அதை கடமரான் என்று அங்கே சொல்லுகிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல தமிழ் பாஷை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய இளமை மாறாமல் இன்று வரைக்கும் இருந்து வருகிறது. ஆகவே நம்முடைய தாய் தமிழ் மொழிக்கு எல்லா மொழிகளையும் விட தொன்மையான மொழி என்றும் சிறப்பான மொழி என்றும் ஒரு நல்ல ஒரு சொற்களை பிற பாஷைகளில் இருந்து எடுத்து கையாண்டுதான் இதை பிழைக்க வேண்டும் என்ற நிலையில்லாத ஒரு செம்மொழி நாம் பேசுகிற தமிழ் மொழி. தமிழுக்கு உயிர் என்று பெயர், தமிழுக்கு அமுழ்தென்று பெயர் என்றெல்லாம் நம்முடைய தமிழ் புலவர்கள் தமிழை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த தமிழிலே அதை உயர்த்தி பிடிப்பதற்காக இன்றைக்கு கம்பராமாயணத்திலே உள்ள பட்டிமன்றங்கள் போடப்படுகிறது. சமஸ்கிருதத்திலே எங்காயினும் யாராயினும் பட்டிமன்றத்தை வால்மீகி ராமாயண பட்டிமன்றத்தை போடுகிறார்களா என்றால் இல்லை. ஏனால் தமிழிலே அப்படி ஒரு பெருங்காவியத்தை இந்த தமிழினால் மட்டும்தான் படைக்க முடியும். வந்து மூனி எய்துதலும் அர்வினணியாரம் அந்தலதலத்திரவி கஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரி கடவுள் தன்வரவு காணும் இந்திரன் எனக்கடி தொழுதடி பணிந்தான். இப்படி கட்டுக்கட்டாக சொற்கட்டுகளாக இப்படி ஒரு தமிழிலே தான் பாட முடியும். தமிழ் பாஷை ஆண் தன்மை உடையது. மற்ற பாஷைகளெல்லாம் நளினமாக பெண் தன்மை உடைய பாஷை இது. பேசுவதற்கும் பாடுவதற்கும் பக்தி மார்க்கத்துக்கும் இந்த தமிழை தவிர வேறு எந்த பாஷையும் இல்லை என்பதை இன்றைக்கு நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களிலே நாம் பார்த்து கேட்டு இன்புறுகிறோம். பட்டிமன்றம்
தமிழிலே கம்பராமாயண பட்டிமன்றம் அற்புதமாக நடத்தப்படுகிறது. கதைகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது பிராண கதைகள். தமிழ், இந்த தமிழ் எப்படி அவர்கள் வாயிலை விளையாடுகிறது என்று பார்த்தோமையானால் அற்புதம் அற்புதம். கம்பராமாயணத்தை போல இனிக்கின்ற காவியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அதை பாடிய கம்பர் பெருமான் வடநாட்டு சீதைக்கு பைஜாமா போட்டுக்கொண்டு இருந்த சீதைக்கு தென்னாட்டு சேலை கட்டி அழகு பார்த்து பொட்டு வைத்து பூ முடிந்து தமிழ்நாட்டு நங்கையாகவே தேர்வு செய்து அதில் வைத்திருக்கிறார். அந்த சீதா பிராட்டியருடைய அந்த நளினம் தமிழ்நாட்டு சேலையிலே நடைமுறை பாவனைகளிலே வள்ளல் பெருமான் இது கம்பராமாயணத்திலே கம்பர் பேர் அப்படியே புகுத்தி இருக்கிறார்கள். அந்த கம்பராமாயணத்துக்கு நிகராக வேறு எதையும் சொல்ல முடியாது. ஆகையினாலே தான் அலிப்பு சலிப்பின்றி பட்டிமன்றங்கள் கம்பராமாயணத்திலே இருந்து எடுத்து அதாவது ஒரு தலைப்பை கொடுத்து 4 பேர் 5 பேர் அற்புதமாக பேசுகிறார்கள். இந்த ஒரு மொழி போல வேறு எங்கேயானும் அவர்கள் மொழியிலே அப்படி பட்டிமன்றம் நடக்கிறதா என்றால் இல்லை. மொழிகளில் எல்லாவற்றிலும் சிறந்த மொழி நம்முடைய செம்மொழியாகிய தமிழ் மொழி. ஆகவே வாழ்க தமிழ், வளர்க தமிழகம் என்று சொல்லி, இந்த தமிழுக்கு இல்லாத பெருமை வேறு எந்த மொழிக்குமே இல்லை என்று சொல்லி அதை நினைத்து தமிழர்களாகிய நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த நல்ல நாளிலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாளை மறுபடியும் சந்திப்போம். நாளைக்கு பிரம்மஞான சங்கமும் வள்ளலாரும் என்ற தலைப்பிலே நாளைக்கு பேசுவோம், சந்திப்போம். பிரம்மஞான சங்கத்தை அது உலகம் தழுவிய இன்டர்நேஷனல் சொசைட்டி என்று சொல்லுவார்கள். அதை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர் வள்ளல் பெருமானும் ஒருவர். அந்த செய்தியை நாளைக்கு இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வந்தனம், வணக்கம்.